பிரின்சஸ் கேர். நான் உங்க மைதிலி. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் பத்தி பேச போறோம். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க டெய்லி ஃபாலோ பண்ண வேண்டிய 5 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா சுகர் லெவல் கண்ட்ரோல்ல இருக்கும், ஹெல்த்தும் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஒயிட் ரைஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், ஸ்வீட்ஸ் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கு பதிலாக வெஜிடபிள்ஸ், கிரீன்ஸ், ஹோல் கிரைன்ஸ், ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க. டயபெட்டிஸ் இல்லாதவங்க 3 முறை சாப்பிடுவாங்க. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க அதையே ஸ்கிப் பண்ணி 6 முறை எடுத்துப்பாங்க. டாக்டர் சொன்ன ஃபுட் சார்ட்டை ஃபாலோ பண்ணுங்க, இதுதான் பெஸ்ட். செகண்ட் ஸ்டெப், டெய்லி எக்ஸசைஸ். அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ் ஆச்சும் வாக்கிங் பண்ணுங்க. ஜிம் போகணும்னு இல்லை, சிம்பிள் வாக்கிங் யோகா பண்ணாலே போதும். இது சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும். தேர்ட் ஸ்டெப், ரெகுலரா சுகர் செக் பண்றது. வீக்லியா டாக்டர் சொன்ன மாதிரி சுகர் செக் பண்ணுங்க. அப்பதான் உங்க பாடியில என்ன நடக்குதுன்னு புரியும், கண்ட்ரோல் பண்ண ஈஸியா இருக்கும். ஃபோர்த் ஸ்டெப், ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணுங்க. ஓவர் திங்கிங், டென்ஷன் எல்லாம் சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ரிலாக்ஸா இருங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, மியூசிக் கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்க. ஹாப்பியா இருக்கிறது நல்லது. ஃபிஃப்த் ஸ்டெப், நல்லா தூங்குறது. டெய்லியும் 7 to 8 hours தூங்குறது ரொம்ப முக்கியம். மிட் நைட்ல எந்திரிக்கிறது அவாய்ட் பண்ணுங்க. டெய்லி கரெக்ட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணினா பாடி ஹெல்த்தியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஸ்டெப்பே இதுதான். மெடிசன் ஸ்கிப் பண்ணாதீங்க. டாக்டர் சொன்ன மெடிசன் அல்லது இன்சுலின் எதுவாக இருந்தாலும் மிஸ் பண்ணாதீங்க. ஒரு நாள் ஸ்கிப் பண்ணினாலும் சுகர் அதிகமாகும். ஸோ மிஸ் பண்ணாமல் டேப்லெட்ஸ் ஆர் இன்சுலின் எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணீங்கன்னா டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரின்சஸ் கேருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.